விட்டமின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அப்போலேருந்தே நம்ம முன்னோர்கள்லாம் அதே மாதிரி தான் செய்வாங்க. அரிசி கலந்த தண்ணி தான் இந்த குழம்புமே செய்வாங்க. அது மாதிரி செஞ்சோம்னா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம இது ஊற்றிட்டோம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு போடணும். இப்போ பாருங்கள், இப்போ பபிள்ஸ் வருது. இப்போ உப்பு போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. இந்த கத்திரிக்காய் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு உப்பு வரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. நல்லா காய் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், மூடி வச்சாச்சு. மூடி வச்சு காய் வந்துருச்சா இல்லையான்னு பார்ப்போம். குழம்பு எவ்வளோ தூரம் கொதிச்சிருக்கு, காய் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக காய் வந்துருச்சு. முருங்கைக்காய் வந்துருச்சு, கத்திரிக்காயும் வந்துருச்சு. நான் எதுக்காக எண்ணெயில் வதக்கணும்னா, இது மாதிரி முழுசாக இருக்காது கத்திரிக்காய். சும்மா போட்டிங்கன்னா முழுசாக இருக்கிறது கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம வதக்கி போட்டதுனால கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருக்கு பாருங்கள். நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இப்போ தான் மெயினான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு நல்லா கொதிச்சோன்னே கலக்கி விட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. ஏன்னா புளி நமக்கு சூடு, அதனால் கொஞ்சம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டோம்னா நல்லா குழம்பு சூப்பராக இருக்கும் குழம்பு. இது அப்படியே போட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கேன். சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதான். முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.